வணக்கம். இ-ஆஃபீஸ் அப்ளிகேஷன் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ நம்பர் 23. இந்த வீடியோல உங்களோட இ-ஆஃபீஸ் அப்ளிகேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ற பாஸ்வேர்ட் நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை எப்படி மாத்துறதுன்ற எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ எனி ப்ரௌசர், எந்த ப்ரௌசர்ல வேணா நீங்க லாகின் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியது டிஎன் மெயில் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த mail.tn.gov.in இதுதான் கரெக்டான யூஆர்எல். ஸோ அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணிக்கணும். உங்க யூசர் நேம் நமக்கு பார்த்தீங்கன்னா @tn.gov.in இருக்குல்ல, ஸோ அந்த யூசர் நேம் இங்கே போட்டுக்கணும். நீங்க போட்டுட்டு இந்த பாஸ்வேர்ட் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது, நீங்க டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். எவ்ரி டைம் யூ ஹேவ் டு டைப். இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கான பிரசன்ட் டே பாஸ்வேர்டு என்னவோ, இந்த இ-ஆஃபீஸ் ஓபன் பண்றதுக்கு, இ-ஆஃபீஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்கல்ல, அந்த பாஸ்வேர்டு தான் இந்த பாஸ்வேர்டு. இங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கேப்சா நீங்க என்டர் பண்ணணும். ஸோ கேப்சா என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் லாகின் கொடுங்க. ஸோ இங்கே நீங்கள் போட்ட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வேறு எதுவும் கிடையாது. உங்களோட இ-ஆஃபீஸ் அப்ளிகேஷன் இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடின்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிள் லெட் இட் பி அசிஸ்டன்ட் 1 ஆஃப் தாம்பரம் அப்படின்னா ast1tbm.dgp@tn.gov.in அந்த இதுதான் இது. ஸோ அது போட்டுட்டீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கான பாஸ்வேர்ட் போட்டு இந்த பேஜ்க்கு வந்துடுறீங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ ஹேவ் ஒன் ஆப்ஷன் கால்ட் பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணனா இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற பாஸ்வேர்டு என்னன்றதை நீங்கள் டைப் தான் பண்ணணும். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. டைப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவையோ அந்த பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எயிட் கேரக்டர்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ரூஃபாக வைக்கணும் அப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இன்வால்வ் பண்ணுங்க. 2-3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் மெசேஜ் கிடைக்குது, சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்ட்டு. ஸோ உங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இ-ஆஃபீஸ் இருக்குல்ல, அதில் உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் கேப்சா இப்போ சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டுக்கலாம். உடனேவே உங்களுக்கு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா இட் வில் கெட் லாக்ட் இன்.